ஒரு பெண்ணின் அமைதி, ஒரு மனைவியின் பொறுமை, ஒரு அநியாயத்தின் கொடூரம், ஒரு நகரத்தை எரித்த நீதியின் நெருப்பு. இது சாதாரண பெண்ணின் கதையல்ல. இது கற்பின் சக்தியால் உலகையே அதிர வைத்த கண்ணகியின் கதை. தமிழ்நாட்டில் புகார் என்ற அழகான நகரம் இருந்தது. அங்கு கோவலன் என்ற செல்வந்த வணிகரும் அவரது மனைவி கண்ணகியும் வாழ்ந்து வந்தனர். கண்ணகி நல்லொழுக்கம், பொறுமை, அன்பு ஆகியவற்றின் உருவமாக இருந்தாள். கோவலன் அவளை மிகவும் நேசித்தான். ஒருநாள் புகார் நகரத்தில் மாதவி என்ற புகழ்பெற்ற நடனக் கலைஞரின் அரங்கேற்றம் நடந்தது. அவளின் அழகும் கலைத்திறனும் கோவலனை கவர்ந்தது. அவன் மெதுவாக கண்ணகியை விட்டு விலகி மாதவியுடன் வாழத் தொடங்கினான். தனது செல்வம் அனைத்தையும் அவளுக்காக செலவழித்தான். காலம் சென்றது. செல்வம் எல்லாம் தீர்ந்தது. அப்போதுதான் கோவலன் தனது தவறை உணர்ந்தான். மனம் உடைந்து மீண்டும் கண்ணகியிடம் திரும்பினான். கண்ணகி கோபப்படவில்லை. தவறு செய்தவர் திருந்தி வந்தால் மன்னிப்பதே பெரியது என்று எண்ணி அவனை அன்புடன் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் அவர்கள் வறுமையில் இருந்தனர். அப்போது கண்ணகி தனது காலில் அணிந்திருந்த பொன்னான சிலம்பை எடுத்தாள். இதனை விற்று நாம் புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் என்றாள். அவர்கள் மதுரை நகரத்திற்கு பயணம் செய்தனர். மதுரை அப்போது பாண்டிய மன்னன் ஆட்சி செய்த செழிப்பான நகரம். கோவலன் அந்த சிலம்பை விற்க ஒரு பொற்குள்ளனை சந்தித்தான். ஆனால் அதே நாளில் ராணியின் சிலம்பு திருடப்பட்டது. அந்த பொற்குள்ளன் பேராசைக்காரன். கோவலனிடம் இருந்த சிலம்பை பார்த்ததும் இவன்தான் திருடன் என்று மன்னனிடம் பொய்யாக சொன்னான். மன்னன் உண்மையை ஆராயாமல் உடனே கோவலனுக்கு மரண தண்டனை வழங்கினான். சில நிமிடங்களில் கோவலன் கொல்லப்பட்டான். இந்த செய்தி கண்ணகியின் காதில் விழுந்தது. அவள் துயரத்தில் உடைந்தாள். ஆனால் கண்ணீரை விட நீதியை தேர்ந்தெடுத்தாள். அவள் அரண்மனைக்குச் சென்று மன்னன் முன் நின்றாள். என் கணவன் திருடன் அல்ல, நீதி இல்லாமல் அவனை கொன்றுவிட்டீர்கள் என்று உரக்க கூறினாள். மன்னன் அதிர்ந்தான். கண்ணகி தனது மற்றொரு சிலம்பை காட்டி அதை உடைத்தாள். அதிலிருந்து சிவப்பு மாணிக்கங்கள் சிதறின. என் சிலம்பில் மாணிக்கம் உள்ளது, ராணியின் சிலம்பில் முத்து இருக்கும். இப்போது உண்மை புரிகிறதா என்றாள். உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. மன்னன் தனது தவறை உணர்ந்து வெட்கத்திலும் துயரத்திலும் விழுந்தான். ராணியும் அதிர்ச்சியடைந்தாள். கண்ணகியின் கோபம் அடங்கவில்லை. அநியாயம் செய்த இந்த மதுரை நீடிக்கக்கூடாது என்று அவள் சபித்தாள். அவளின் சாபத்தால் மதுரை நகரம் தீயில் எரிந்ததாக கூறப்படுகிறது. கண்ணகி பின்னர் தெய்வமாக போற்றப்பட்டாள். இன்று வரை அவள் நீதியின் சின்னமாகவும் கற்பின் பெருமையாகவும் நினைவு கூறப்படுகிறாள். அதனால்தான் மக்கள் அவளை கற்புக்கரசி கண்ணகி என்று அழைக்கிறார்கள்.